நெல்லை வீரவநல்லூர் அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பலரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அடுத்த மூலச்சி பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரது மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் வீரவநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் காளிமுத்துவை காரால் இடித்து கீழே தள்ளி காளிமுத்துவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவத்தில் காளிமுத்துடைய தலையவும் வெட்டி வீரவநல்லூர் நெடுஞ்சாலையில் வைத்து மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றார்கள். இந்த காரால் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் காளிமுத்துடைய 2வது மகன் 5 வயதுடைய 2வது மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெல்லை மாவட்ட காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். 2 உடல்களையும் கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தார்கள். இந்த கொலை தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்துவதற்கு நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த தனிப்படைகள் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையும் தீவிரப்படுத்தியது. முதற்கட்ட தகவலின்படி இந்த காளிமுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பது கண்டறியப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு காளிமுத்துவிற்குரிய உறவினரான பெருமாள் பாண்டியன், மூலச்சி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் என்பவருக்கும் காளிமுத்துடைய தந்தையான சித்திரபுத்திரன் என்பவருக்கும் ஏற்பட்ட ஒரு முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்தது கண்டறியப்பட்டது. இது குறித்து போலீசாரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய போலீசாரிடம் கேட்டபோது 2006ஆம் ஆண்டு சித்திரபுத்திரனுடைய மூத்த மகனின் மனைவிக்கும் பெருமாள் பாண்டியனுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக, அதாவது தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த கொலை சம்பவத்திற்கான முன்விரோதம் தொடங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2007 காளிமுத்துடைய சகோதரரான சுப்பிரமணியன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பெருமாள் பாண்டியன் தரப்பினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சூழலில் பெருமாள் பாண்டியன் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அந்த நீதிமன்றத்தில் கையெழுத்திட சென்ற போது மீண்டும் அவர் மீது, பெருமாள் பாண்டியன் மீது கொலைவெறி தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவமாக நடைபெற்று இதுவரை 9 கொலைகள், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பால் நடைபெற்ற அந்த 2 கொலைகளையும் சேர்த்து அந்த தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக 9 கொலைகள் நடந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினார்கள். இந்த கொலை சம்பவத்தில் தப்பித்த, அதாவது காளிமுத்துடைய மற்றொரு மகன் கொலை சம்பவத்திலிருந்து தப்பித்திருந்தார். அவரை உடனடியாக மீட்ட மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சையும் நடந்து வருகிறது. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், அவர் அளித்த புகாரின் அடிப்படையிலும் 11 பேரை குற்றவாளிகளாக காவல்துறையினர் கண்டறிந்து 11 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை தீவிரப்படுத்தினார்கள். சைபர் கிரைம் போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அந்த தலை வெட்டி நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து சிசிடிவி கேமரா பதிவுகளையும் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். மேலும் இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் யார், காரில் வந்த நபர்கள் யார் என கண்டுபிடிக்கும் பொருட்டு அந்த காருடைய நம்பர், அதாவது இருசக்கரத்துடைய நம்பர் என அனைத்தையும் வைத்து தீவிர தேடுதல் வேட்டையிலும் போலீசார் ஈடுபட்ட நிலையில் காலையில் 7 பேரை பிடித்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவலை சேகரிப்பதற்காக அந்த 7 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் தற்போது 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த காளிமுத்துடைய சொந்த ஊரான மூலச்சி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன், கொக்கி குமார் என்ற குமார், அதே போல ஊர்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணையும் போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மூலச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களிடமும் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள்ள அந்த கொலை குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களை கண்டுபிடிப்பதற்கான பணிகளையும் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.